நம்மை சுற்றி நெருங்கி நெருக்கிற பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு பாவம் நம்மை நெருங்கி நெருக்கும் போது, இவ்வளவு பாவ சோதனை நெருங்கி நெருக்கும் பொழுது ஒரு வாலிபனால் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? யோசேப்புக்குள்ள அதுதான் காணப்பட்டது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் போத்திபாரின் மனைவி அவனுக்கு இன்பமாய் தெரியவில்லை. அவனுடைய வாலிப வயதுதான், 17 வயது நிரம்பின அழகான வாலிபன் தான். ஆனால் கண்களை இச்சையாக்கக்கூடிய ஒரு பெண் அருகில் இருந்த போதிலும் அது அவனுக்கு இன்பமாய் தெரியவில்லை. காரணம், அதைவிட ஒரு இன்பமான பிரசன்னத்தை தருகிற என் தகப்பன், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற அவருடைய தெய்வீக பிரசன்னம் யோசேப்புக்குள் இருந்தபடியினால் அந்த பாவம் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. அந்த பாவ சிற்றின்பம் அவனை ஜெயிக்க முடியவில்லை. காரணம், அதை விட இன்பத்தை கொடுக்கிறவர் அவனோடு கூட இருந்தார். இந்த இயேசு உங்களுக்குள்ளே வந்துவிட்டால், அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னங்களுக்குள்ள வந்துவிட்டால் உலகத்தின் சிற்றின்பங்கள் குப்பையாக மாறிவிடும். ஆகவே யோசேப்பை காத்துக்கொண்ட தேவன் உங்களையும் காத்துக் கொள்ளுவார். யோசேப்புக்கு ஒரு ஆறுதலாயிருந்தவர் உனக்கும் ஒரு ஆறுதலாயிருப்பார். யோசேப்புக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தவர் உனக்கும் ஒரு பாதுகாப்பாக அவர் இருப்பார்.